ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 4வது சங்கீதம் 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு உங்கள் கோபத்திற்கான காரணம் என்ன என்று பார்த்து கோபத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டு நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் எரிச்சல் தனிய கடவுது என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கோபத்தை நீண்ட நேரம் நீடித்திருக்க விடாதபடி அது தடை செய்யப்பட வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே நம்முடைய கோபம் எரிச்சல் தணிந்து விட வேண்டும். நம்முடைய கோபம் அது கண்ட்ரோல்டு ஆங்கராக, கட்டுப்படுத்தப்பட்ட கோபமாக, ரைச்சியஸ் ஆங்கராக இருக்க வேண்டும். ஒரு அநியாயம் நடக்கும்போது பாவம் செய்யாதபடி, அநியாயமான காரியத்துக்கு துணை போகாதபடி, அந்த அநீதியான காரியம் தடுத்து நிறுத்தப்பட நம்ம கோபப்படலாம். கோபப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். கோபம் நம்மை ஆளுகை செய்ய விடாதபடி கோபத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். சிலர் கோபத்தை இருதயத்திலே தக்க வைத்து அதை மறக்காதபடி, மன்னிக்காதபடி இருப்பார்கள். அது பாவமாகும். அது தவறான காரியம். தேவன் மீது உள்ள நம்பிக்கை, விசுவாசத்தை அளிக்கும் விதத்தில் நம்முடைய கோபம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார். புறஜாதி மக்கள் வந்து தேவனை தொழுது கொள்கிற இடத்துல யூத ஜனங்கள் அந்த இடத்தை வியாபார ஸ்தலமாக்கினதுனால இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். நெகேமியா அலங்கம் கட்ட வந்த ஜனங்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக, தானியத்திற்காக கடன் வாங்கின போது, கடன் கொடுத்த மக்கள் வட்டிக்காக அவர்களுடைய நிலத்தை எல்லாம் வாங்கினதுனால நெகேமியா கோபப்பட்டார். அதே போல ஓய்வு நாளிலே சரக்குகளை கொண்டு வந்ததற்காகவும் கோபப்பட்டார். 10 கட்டளைகளை பெற்று வர சென்ற மோசே திரும்பி வருவதற்குள்ளதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனை வேசித்தனம் பண்ணினார்கள். மோசே அதை கண்டு கற்பலகையை உடைத்து போட்டார். நியாயமான காரியங்களுக்காக கோபப்படலாம், ஆனால் அதே வேளையில் நாம் பாவம் செய்து விடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். இந்த கோபத்தை நம் உள்ளத்திலே வைத்திருந்தோமானால் கொஞ்ச நாட்களிலேயே அது கசப்பாக மாறி அதனால மூர்க்கம், கூக்குரல், தூஷணமாக மாறும். இவைகள் நம் உள்ளத்திலே இராதபடி அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கோபம் உண்டா? அது தணிந்து விடுகிற கோபமா? தணிக்கப்படாமல் கசப்பு மூர்க்கமாக மாறுகிற கோபமாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததன்படி சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே எங்களுடைய கோபம் எரிச்சல் தணிந்து நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த கோபம் எங்களை விட்டு நீங்கத்தக்கதான கிருபை தாங்க. கோபம் எங்களை ஆளுகை செய்யாதபடி அதை நாங்கள் ஆளுகை செய்து கட்டுப்படுத்தவும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ கிருபை தரும்படியா எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.